அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய வருடத்தின் 7வது மாதமான ரஜபு முதல் மாதத்தின் முதல் ஜுமாவில் நாம் மீட்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஜப் மாதத்தில் நடந்த சிறப்புமிக்க நிகழ்வுகளை, வரலாறுகளை அறிந்து படித்து கேட்டு நம் ஈமானை அதிகப்படுத்தி கொள்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இன்னும் சில தினங்களில் 2025 நிறைவு பெற்று அடுத்த ஆண்டு, புத்தாண்டு இல்லை, 2026 என்பது துவங்க இருக்கிறது. இது உலகம் அறிந்த விஷயம். ஆனால் முஸ்லிம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இஸ்லாமிய வருடத்தின் 7வது மாதம் ரஜப் இருக்கிறது. அது ரமலானுக்கு முன்னோடியான, ரமலானுக்கான தயாரிப்பு மாதம் என்று கிதாபுகளிலே எழுதுவார்கள். ஆனால் குர்ஆன் சொல்லி தருகிறது, அந்த ரஜப் மாதம் இருக்கிறது புனிதமிக்க மாதம். அர்பஅத்தும் மின்ஹா ஹுரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வானத்தையும் பூமியும் படைத்த அந்த காலத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் என்பது 12 இருக்கிறது. அதிலே 4 மாதங்கள் புனிதமிக்க மாதம், கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 4 மாதங்களை சொல்லும் பொழுது இப்படி சொன்னார்கள்: 3 மாதங்கள் முத்தவாலியாத், தொடர்ந்து வரும். துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம். இஸ்லாமிய வருடத்திலே 11, 12, அடுத்து வருகின்ற 1 முஹர்ரம். இறுதியாக ஒரு மாதம், அது எது தெரியுமா? ரஜப். 7வது மாதமாக இருக்கின்ற இந்த ரஜப் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே இருக்கிறது. ஏன் இந்த 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்று சொன்னால், இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயே காபத்துல்லா ஷரீஃபை தவாஃப் செய்வதற்கு ஜாஹிலியா காலத்தில், இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே பல நபர்கள் என்ன செய்வாங்க? ஹஜ் செய்வதற்காக வருவாங்க, காபத்துல்லாவுக்காக வருவாங்க. அந்த நேரத்திலே அந்த அரபியர்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. நாங்கள் யாரேனும் இப்படி வந்தால் போர் செய்ய மாட்டோம், அவர்களை அபகரிக்க மாட்டோம். காரணம், இது புனிதமான மாதம் என்று இந்த 3 மாதங்களை, அதாவது துல்கஅதா அப்பதான் புறப்பட்டு வருவாங்க, துல்ஹஜ் அங்கே என்ன செய்வாங்க? எல்லாரும் மக்கள் எல்லாம் இருப்பாங்க. அதற்கு பிறகு முஹர்ரம் திரும்பி வீடுகளுக்கு செல்லுவாங்க. இப்படி அந்த 3 மாதங்களை புனிதமாக பார்த்தார்கள். ரஜபையும் புனிதமாக பார்த்தார்கள். ஏன்? இறைவனுடைய தொடர்பு என்பது இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற மாதத்திலும் இருக்க வேண்டும் என்று உம்ரா செய்வதற்காக, ஹஜ்ஜுக்காக இல்லை, உம்ரா செய்வதற்காக வேண்டி மக்கள் என்ன செய்வாங்க? காபத்துல்லா ஷரீஃபை நாடி வருவாங்க. அதற்கு இந்த 7வது மாதமான ரஜப் மாதத்தை மக்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த ஒரு மாதத்தில் வந்து ஒரு 5 நாள் அங்கே இருந்துட்டு என்ன செஞ்சிருவாங்க? அப்படி போயிடுவாங்க, உம்ராவுக்கு போவாங்க என்று கிதாபுகளில் எழுதப்படுகிறது. ஆனால் அரபியர்கள் போர்னு வந்துவிட்டால் அதை அப்படியே மாற்றிடுவாங்க. போர்னு ஒன்று வந்துருச்சு, ஒரு கோத்திரத்திற்காரர்களிடத்தில் அவர்களிடத்தில் சண்டை சச்சரவு என்று வந்துவிட்டால் அனைத்தையும் மாற்றக்கூடியவர்கள் அன்றைய அரபியர்கள். போர் மீது அவ்வளவு பற்று அவர்களுக்கு. எனவே இந்த ரஜப் மாதத்தையும் சில மாதங்களை மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். குர்ஆன் சொல்லி தருகிறது, சூரத்து தௌபாவுடைய 37வது வசனம், இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃப்ர். இவர்கள் போர்கள் தடுக்கப்பட்ட அந்த மாதங்களிலே முன்னும் பின்னும் ஆக்கிக் கொள்கிறார்கள். இது குஃப்ரிலே அதிகப்படுத்தி ஆகிறது. அவங்களை இன்னும் அதிகமான நிராகரிப்பிலே அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? ஆழ்த்தி விட்டான். காரணம், யுதில்லு பிஹில்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள் இதன் காரணமாக வழிகெட்டு போய்விட்டார்கள். எதனால? புனிதமிக்க மாதம் எது என்று சொல்லப்பட்டதோ அதை ஹராமாக்குவது, எது ஹராம் இல்லை என்று சொன்னார்களோ அதை ஹலால் ஆக்குவது குர்ஆன் சொல்லி தருகிறது. சூரத்து தௌபாவுடைய 37வது வசனம். இங்கே சொல்ல வருவது, ரஜப் மாதம் என்பது புனிதமிக்க ஒரு மாதமாக அன்றைய காலத்திலிருந்தே, ஜாஹிலியா காலத்திலிருந்தே பார்க்கப்பட்டு வருகிறது. அந்த ரஜப் மாதத்துடைய துவக்கத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கும். எனவே ரஜப் மாதத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பல சுவாரஸ்யமான, பல தியாக வரலாறுகள் எல்லாம் இஸ்லாமிய ஷரியத்தில் நடந்திருக்கிறது. ஹிஜ்ரத் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். ஆனால் அதற்கு முன்னால் ஒரு ஹிஜ்ரத் நடந்தது. எங்கே? அபிசீனிய நாட்டிற்கு, ஹபஷாவுக்கு போனாங்க.
அந்த ஹபஷாவுக்கு போனார்களே, அந்த ஹபஷாவுக்கு சென்ற முதல் ஹிஜ்ரத் என்பது இந்த ரஜப் மாதத்தில் தான் நடந்திருக்கு என்று வரலாறு சொல்லித் தருகிறது. இந்த ரஜப் மாதத்தில் தான் நடந்திருக்கு. யார் சென்றார்கள்? இஸ்லாமிய முதன்மையாக இஸ்லாமை ஏற்றவர்கள் சொச்சமானவர்கள் தான், கொஞ்சமான இருந்தாங்க. அப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மனைவி, இவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஹிஜ்ரத் ஹபீசியா நாட்டுக்கு போனாங்க. நமக்கு வரலாறு சொல்லி தருகிறது. எனவே ஹிஜ்ரத்தினுடைய துவக்கம் என்பது இந்த ரஜப் மாதம் தான் இருந்தது. அங்கு சென்றவர்கள், அங்கே ஒரு சிறந்த ஒரு மன்னர் இருந்தார், சிறப்புமிக்க மன்னர், நஜ்ஜாஷி மன்னர், கிறிஸ்துவர் தான். ஆனால் இவர்கள் எல்லாம் சென்ற உடனே இஸ்லாமை பற்றி கற்று தெரிந்து கொண்டு அவரும் இஸ்லாமை தழுவிவிட்டார். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதி காமித்து, அவர்கள் அதை ஓத அவர்களுடைய தாடி வச்சிருந்தார். அவர் தாடி நனையும் அளவிற்கு அழுது அதற்கு பிறகு இஸ்லாமை தழுவினார். அவர் மரணித்த அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக காயிப் ஜனாசாவே முன்னாடி இல்லை, நபிசல்லாசம் செய்தி வந்தது. நபிசல்லாசம் சஹாபாக்களை அழைத்து, கூமு என்னோட வாருங்க, சல்லு நம்மளா தொழுவோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஜனாசா முன்னிருப்பதை போன்று நினைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைத்ததாக நமக்கு வரலாறு சொல்லித் தருகிறது. அவர் இறந்த அந்த மாதம் கூட ரஜப் என்று குறிப்பிட்டு ரஜப் மாதம் மிக புனிதமிக்க ஒரு மாதமாக இஸ்லாமிய ஷரியத்தில் பார்க்கப்படுகிறது. அதற்காக வேண்டி இந்த அமல் செய்யணுமா அந்த அமல் செய்யணுமா அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணம் மேராஜ். இது ரஜப் 27 தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 50வது வயதில் புனிதமிக்க அந்த பயணம், விண்வெளி பயணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மேராஜுடைய காலத்தில் தான், இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். இதெல்லாம் ரஜபுடைய சிறப்புமிக்க விஷயம். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்ட ஒரு காலம் என்று சொன்னால் அது தபூக் யுத்தம் நடந்தது. ஹிஜ்ரி 9 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு போருக்கு போனார்கள் என்று சொன்னால் அது தபூக் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தபூக் யுத்தம் என்பது இந்த ரஜப் மாதத்தில் தான் துவங்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வெயில் காலம், எத்தனை ரோம் நாட்டு அரசர் அவருக்கு எதிர்த்து என்ன செய்யறாங்க, படை கிளப்புறாங்க. அப்பொழுது சஹாபா பெருமக்கள் அதிகமான நபர்கள் வந்துட்டாங்க. ஃபத்ஹ் மக்கா வெற்றிக்கு பிறகு பல நபர்கள் நாமும் போருக்கு போக வேண்டும் என்று வந்துட்டாங்க. ஆனால் அவங்க இடத்துல போருக்கான கருவிகள் அல்ல, போர் செய்வதற்கான வாகனங்கள் இல்லை. இவ்வளவு தூரம் பயணம் செல்ல வேண்டும், பல 100 மைல்கள் கடந்து போக வேண்டும், எப்படி போகிறது? எதுவே இல்லைன்னு சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, சஹாபா பெருமக்கள்ல செல்வந்தர்களாக இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய செல்வத்தை அப்படியே கொடுத்தார்கள். அது தபூக் யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஒரு மாத காலம் என்னுடைய மனைவிமார்களோடு நான் இருக்க மாட்டேன், நான் போருக்காக கிளம்பிடுவேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்ச ஒரே ஒரு மாதம் என்று சொன்னால் இந்த தபூக்குடைய இந்த மாதம் தான், ரஜபுடைய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமுக்காக எப்படி அர்ப்பணித்திருக்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல செல்வம் முழுக்க கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரா, இந்த சிரமமான போருக்காக யார் போர் மக்களுக்காக வேண்டிய தயாரிப்புகளை செய்கிறாரோ ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் வாஜிப் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா செல்வந்தர்கள், அவங்களுடைய அப்படியே ஒட்டகங்கள் ரீதியாக அவங்களுடைய வியாபார பொருட்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மதீனாவுக்குள்ள. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் நிச்சயமா? ஆம் நிச்சயம். யார் மக்களுக்காக வேண்டி போருக்காக வேண்டி தன்னுடைய செல்வத்தை கொடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம்னு சொன்ன உடனே அந்த அத்தனை ஒட்டகைகளும் நான் அப்படியே போருக்காக வேண்டி கொடுத்து விடுகிறேன். அப்படியே கொடுத்துட்டாங்க. எல்லா சரக்கு பொருட்கள் எவ்வளவு இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லப்படுகிறது வரலாறில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய செல்வத்தில் 3இல் 1 பங்கு, அவ்வளவு செல்வம் இருந்துச்சு, 3இல் 1 பங்கு அப்படியே கொடுக்கப்பட்டு விட்டது. எதுக்காக? தபூக் யுத்தத்துக்காக. சரியான வெயில் காலம் அது. அது மட்டுமல்ல, எப்பொழுதுமே உமர் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை விட எப்படியாவது மிஞ்சி ஒரு அமலை செய்யணும்னு நினைப்பாங்க, போட்டி போடுவாங்க அமல்ல. அந்த போட்டி என்பது உமர் ரலியல்லாஹு தஆலா இதில் காமிக்கணும்னு நினைச்சாங்க. தன்னுடைய வீட்டுக்கு சென்றாங்க, பாதி பொருட்கள், வீட்டில் இருக்கிற பாதி பொருட்களை கொண்டு வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல.
யாரும் சொல்ல ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து வைக்கிறாங்க. பொருட்கள் கொஞ்சமாக இருக்குது. உமரதில் பார்க்குறாங்க, இந்த விஷயத்தில் நான் உங்களை முந்திட்டேன் பார்த்தீங்களா, அப்படி என்ற தோரணையோடு அவர்களை சிந்தனை போகிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மா அபகைதலி அஹ்லிக உமர், உமரே உங்களுடைய வீட்டு மக்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக எதை விட்டு வந்து இருக்கீங்க, வீட்டில் எதை விட்டுட்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஏதாவது கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்களா? சொன்னாங்க, மிஸ்லஹு யா ரசூலல்லாஹ், இதே போல் ஒரு பாதியை வீட்டில் விட்டு வந்திருக்கிறேன், இங்கே இருக்குது, இவ்வளோ மொத்தமாக வச்சிருக்கிறேன், இதை விட பாதி வீட்டில் இருக்குது அப்படின்னாங்க. உடனே அபூபக்கர் பார்த்து கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தபூக்குடைய யுத்தம் தயாராகின்ற நேரத்தில், மா அபகைதலி அஹ்லிக யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே உங்களுடைய வீட்டு உங்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி எதை விட்டு விட்டு வந்திருக்கிறீங்க? சொன்னாங்க, தரக்துல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் விட்டு விட்டு வந்திருக்கிறேன். என் வீட்டில் என்ன அர்த்தம்? அப்போ ஒன்றுமே இல்லை. ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உமரதுல லா உஸாபிகு ஃபீ ஷைஇன் அபதா, உமரே, அவங்க உமரது சொல்கிறாங்க அபூபக்கர் பார்த்து, உங்களை எந்த ஒரு விஷயத்திலும் என்னால் முந்த முடியாது, எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை முந்தி என்னால் செல்ல முடியாது என்று அப்பொழுது ஒத்துக்கொண்டார்கள். இதே போன்று பல்வேறு வரலாறுகள் இஸ்லாமிய அந்த அரசாட்சியில் ரஜப் மாதத்தில் நடந்த நிகழ்வுகள், மிக முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாலுக்கு பிறகு, அவங்களுடைய விசாலுக்கு பிறகு நடந்த யர்மூக் என்ற யுத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாய் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு நடக்குது. உமரது ஆட்சி காலம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதே ரோம் நாட்டு பக்கம், சிரியாவின் பக்கம் என்ன செய்கிறாங்க, படையை திரட்டிக்கிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 36,000 பேர் போகிறாங்க. அங்கே இருக்கிறது எவ்வளோ தெரியுமா? 2,46,000 பேர். அங்கே 2,40,000 பேர் நிற்கிறாங்க. இங்கே 36 46 போகிறாங்க. போகின்ற நேரத்திலே இஸ்லாமிய படை பார்க்கிறது, இவ்வளவு பெரிய படையை எதிர்த்து எப்படி அப்படின்னு நேரும் பொழுது ஒரு சஹாபி, அவங்க ஹிஜ்ரி 8 தான் என்ன செஞ்சாங்க, இஸ்லாமை தழுவுனாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா, யாருடைய மகன் தெரியுமா? அபூ ஜஹல். பத்ர் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு எதிர்த்து நின்ற தலைவனாக இருந்தவர் அபூ ஜஹல், அவங்களுடைய மகன். அவங்க என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்க, நான் உள்ள போறேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, களத்தில் பண்ணாங்க. அதே யர்மூக் போரும் ரஜப் மாதத்தில் தான் நடந்திருக்கு. உள்ள போறதுக்கு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய கவசத்தை தூக்கி போட்டாங்க, ஆடையை கழட்டி அப்படியே கவச ஆடையை எடுத்துட்டாங்க. உடனே ஒரு நபர் போய் தளபதி அவங்க கிட்ட தலைமை காலித் இப்னு வலீத் சொல்றாங்க, இப்படி இக்ரிமா அவங்க உள்ள போக போறாங்க அப்படின்னு சொன்ன போறதுக்குள்ள உள்ள போயிட்டாங்க. போனார்கள். அப்படியே அவர்கள் போர்க்களத்திலே எத்தனை நபர்களை தங்களால் முடியுமோ அத்தனை காஃபிர்களையும் சாய்த்து கொண்டே போனாங்க. இறுதியிலே அவர்கள் கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த நேரத்தில் தண்ணீர் என்ற சத்தம் கேட்டுச்சு. இவங்க அப்படியே கண் விரிச்சு பார்க்குறாங்க. தண்ணி ஒரு நபர் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வருகின்ற நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு தண்ணீர் என்று சொன்ன அந்த நிகழ்வு என்பது இங்கே தான் நடந்துச்சு. யர்மூக் என்ற அந்த ரஜப் மாதத்தில் நடந்த இந்த போர்க்களத்தில் தான் நடந்தது. இன்னொரு சத்தம் தண்ணீர் என்று கேட்டவனை இக்ரிமா சொன்னாங்க, பக்கத்தில் எல்லோருக்கும் கொடுங்க. அயாஷ் என்பவங்க என்ன செய்கிறாங்க, தண்ணீர் கேட்குறாங்க. அவங்க இடத்துல எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து இன்னொருத்தரவங்க ஹிஷாம் என்பவங்க தண்ணி கேட்குறாங்க. அவங்க இடத்துல எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. போன நேரத்தில் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க. அடுத்து இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களும் ஷஹீத். அடுத்து இவங்களுக்கு கொடுக்கலாம், ஷஹீத். கடைசி தருணம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க தங்களுடைய மடியில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சொன்னாங்களா இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா, இஸ்லாம் எவ்வளவு பாருங்க, நீங்கள் காலித் அவர்களே உமரதன் போய் அமீருல் முஃமினீன் உமரத்திட்ட சொல்லுங்க, நாங்கள் அந்த மக்களை முந்திவிட்டோம் என்று சொல்லுங்கள், நாங்கள் அந்த மக்களை முந்திவிட்டோம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னாங்களாம். புரியலை. காலித் இப்னு வலீத் போய் உமரதன் சொன்னாங்களாம், இக்ரிமா தன் மரணிக்கின்ற நேரத்தில் இந்த வார்த்தையை சொன்னாங்க, ஏன் சொன்னாங்கன்னு தெரியலைன்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்களாம், உமரதன் என்னை பார்க்கறதுக்காக வேண்டி சஹாபாக்கள் வருவாங்க. வருகின்ற நேரத்திலே அங்கே பிரமுகர், அதாவது இஸ்லாமை ஏற்று செல்வந்தர்களும் வருவாங்க, இஸ்லாமை ஏற்ற எளியவர்களும் வருவாங்க. நான் சில நேரங்களில் எளியவர்களை முன்னாடி கூப்பிடுவேன், வாங்க நீங்கள் பேசிட்டு போங்க அப்படின்னு நான் நினைச்சக்கூட. சில நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நிற்பாங்க, இவங்களும் இக்ரிமா வந்து நிற்பாங்க. நான் பிலால் ரலியல்லாஹு அழைச்சி பேசுவேன். அப்பொழுது கேட்பாங்களா உமர் எனக்கு ஏங்க அவங்கள முதல்ல கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாமை தழுவியதில் பிலால் முந்தியவர்கள், இக்ரிமா பிந்தியவர்கள் என்று சொல்லுவாங்க. இக்ரிமா பிந்தியவர், ஹிஜ்ரி 8 அவங்க இஸ்லாம். ஆனால் இவங்க பிலால் ஆரம்பத்தில் இஸ்லாமை ஏற்றவங்க.
அப்போது உமதில் கேட்பாங்க, என்னை விட அவங்களை முந்த முடியாதா, பிலால் அவர்களை விட நான் முந்த முடியாதா அப்படின்னு நிற்கிறவர்கள் கேட்கும்போது சொன்னாங்களாம், நீங்கள் அவர்களை முந்த வேண்டும் என்று சொன்னால் போர்க்களத்திலே முந்துங்கள் என்று சொன்னார்கள். நான் முந்திவிட்டேன் என்று அவங்களுக்கு சொல்லுங்கள் என்று உமர்தனுக்கு சொல்லுங்கள். யார் சொல்லி அமைச்சாங்க? இக்ரிமத்தன் கடைசி மூச்சில் சொன்னாங்களாம். சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இந்த ரஜப் மாதத்தில் நடந்த இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்ன தெரியுமா? பைத்துல் முகத்தஸ் இன்று பலஸ்தீனில் சொல்கிறோமே, 88 வருடங்கள் வரலாற்றில் எடுத்து பாருங்கள், பாங்கு சொல்லப்படவில்லை, தொழுகை நடத்தப்படவில்லை. இப்படி ஒரு காலம் இருந்திருக்கிறது. சிலுவை என்பது, சிலுவை யுத்தம் என்பது நடந்திருக்கு அந்த இடத்துல. யார்? கிறிஸ்தவர்களுடைய கையில் இருந்துச்சு. 88 வருடங்கள். ஹிஜ்ரி 583 எடுத்து படித்தால் தெரியும். 1187 நம்ம இதில் சொல்லணும்னா கிபி 1187 வரலாறு எடுத்து படித்தால் 88 வருடங்கள் இஸ்லாமிய பாங் என்பது இல்லை, தொழுகை என்பது இல்லை, எதுவுமே இல்லாமல் நடந்திருக்கிறது. ரஜப் மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்தான். யார்? சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போரிட்டு அந்த கிறிஸ்தவர்களுடைய கையிலிருந்து பைத்துல் முகத்தஸை மீட்டெடுத்தார்கள் என்று வரலாறை பார்க்கிறோம். அதுவும் ரஜப் மாதத்தில் தான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வஃபாத் என்பது ஹிஜ்ரி 150 ரஜப் மாதத்தில் தான். அதே ரஜப் மாதத்தில் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறப்பு இருந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் என்பது ரஜப் மாதத்துடைய இறுதி நாள், இறுதி இரவு தான் இருந்திருக்கிறது. இதெல்லாம் ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ரஜப் மாதத்தினுடைய கண்ணியத்தை நாம் விளங்க வேண்டும். ரஜப் மாதத்தில் குறிப்பிட்ட அமல்கள் என்பது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மாதத்தில் இஸ்லாமிய நிகழ்வுகள், இஸ்லாமிய ஷரியத்தில், இஸ்லாமிய வரலாற்றில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கிறதே என்று அந்த தியாக உணர்வுகளை பார்த்து படித்து நம் ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது போன்ற தியாக வரலாறுகளை பார்க்கும் பொழுது இஸ்லாமுக்காக இவ்வளவு செயல்பாடுகளை செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள், அந்த ரஹ்மத்துல்லாஹி தாபீன்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறார்கள் என்ற அந்த தியாக உணர்வுகளை நாம் படிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ரமலானுக்காக நாம் என்ன செய்யணும்? அதிகமாக துஆ செய்யணும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான். யா அல்லாஹ், இந்த ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்தை தா. வ பல்லிகனா ரமலான், ரமலானிலே ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு சென்று எல்லா அமல்களையும் செய்கின்ற தௌஃபீக்கை தா என்று அந்த துவாவை நாம் அனுதினமும் என்ன செய்ய ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். அதற்காக ரமலானுக்காகவும் நாம் தயாராக வேண்டும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரஜப் மாதத்துடைய நடந்த நிகழ்வுகளில் பாடம் படித்து படிப்பினை பெற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் ஈமானை பலப்படுத்துகின்ற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.